இதுக்கப்புறம் அவன் டைப் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிருவா. வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த தடவை ஒரு கிளாஸ் வேண்டாம் 2 கிளாஸ் எடுத்துட்டு வா, ஏன்னா நீயும் இருக்க அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்ணனே தெரியாது. உடனே போயிட்டு இன்னொரு கிளாஸ் எடுக்க போயிருவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, எழுதினதெல்லாம் கிழிச்சு போட்டு அது மேல இந்த எழுதி வச்சு எல்லாத்தையுமே அந்த பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பான். இதுக்கப்புறம் அவ கரெக்டா உள்ள வருவா. உள்ள வந்துட்டு செம ஷாக் ஆயிருவா. இதுக்கப்புறம் அவன் ஒரு டயலாக் சொல்லுவான், உனக்கு ஞாபகம் இருக்குதா, மிசரியோட அப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க அப்பாவும் அவளும் ஒண்ணு சேர்ந்தாங்களான்னு இந்த பேப்பர்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம மிசரி 2 பேர்ல யாரை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறது இந்த பேப்பர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதின எல்லாத்தையும் மொத்தமா கொளுத்திடுவான். கொளுத்திட்டு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ கத்துவா. இல்ல நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் ஓன்டர் தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அதை கொளுத்திடுவான். கொளுத்திட்டு இந்த படத்திலே ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஹீரோயிஸ்ட நம்ம ஹீரோ இப்பதான் காமிப்பான். அதுக்கப்புறம் அவ இந்த நெருப்பு அணைக்க வந்து கதறி அழுதுகிட்டு இருப்பா. அவ மண்டையில நறுக்குன்னு டைப்ரைட்டரை தூக்கி போட்டுருவான். அவ கையில தீ பிடிச்சிரும். உடனே அதை அணைச்சிருவா. அணைச்சிட்டு கரெக்டா இவன் கழுத்தை பிடிக்க வரும்போது 2 பேரும் மல்லு கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனா இருப்பான். செம்ம டென்ஷனா அவ கண்ணு கிண்ணு எல்லாத்தையும் குத்தி மூக்க உடைச்சிருவான். உடச்சிட்டு கரெக்டா கன் எடுத்து சுட வரும்போது கரெக்டா தோல்லே பார்த்து இவனை சுட்டுருவா. இவன் கரெக்டா வந்து ஸ்பியர் போட்டு அவளை கீழே பிடிச்சி தள்ளிடுவான். தள்ளிட்டு கண்ணையும் தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க 2 பேரும். அவன் மேல இருக்க மொத்த வன்மத்தையும் அப்போ உட்காந்து இறக்குவான். நம்மால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கீஞ்சு போன அந்த பேப்பர் இதைத்தானே நீ கேட்ட, இந்த அதையே சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாயில அதை போட்டு திணிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோவோட நட்ஸ்லயே ஒரு எத்திடுவா. நம்மால் வழி தாங்க முடியாம கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஓடி வருவா. கரெக்டா காலை தட்டி விட்டுருவான். அவன் நேரம் அந்த டைப்ரைட்டர்ல அவன் மண்டை நறுக்குன்னு அடிச்சு கீழே விழுந்துருவா. சரி செத்துட்டா அப்படின்னு போகும்போது பேய் மாதிரி பின்னாடி வந்துருவா. அதுக்கப்புறம் அவளை கடின்னு கடிச்சு வச்சிருவான். கடிச்சிட்டு கீழே ஒரு இரும்பு பண்ணி மாதிரி ஒன்று வச்சிருப்பா. அதை எடுத்து இவளை போட்டு நங்குன்னு அடிச்சு கொன்றுவான். இதுக்கப்புறம் நேரா 18 மாசம் கழிச்சு ஹீரோ நியூயார்க்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க கொஞ்சம் கொஞ்சமா அவன் கால் எல்லாமே சரியாகி ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு வருவான். அந்த இடத்துல அந்த புக்கோட ஏஜென்ட் கிட்ட நடந்ததெல்லாம் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு புக்கா விடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவ இந்த கதை ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவ மூஞ்சி டெய்லி நைட்டு நான் தூங்கும் போது என் கனவுல வந்துகிட்டு தான் இருக்குது, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். கரெக்டா அந்த ஹோட்டலோட வெயிட்டரா அந்த பொண்ணு வருவா. இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல செம்ம ஜெர்க்காயிருவான் ஹீரோ. ஒரு நிமிஷத்துல நம்மளும் நம்பிடுவோம், சரி இன்னும் சாகல, கரெக்டா அவனை கொல்றதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது அவ கிடையாது. வழக்கம் போல நம்ம ஹீரோவோட கனவுல அவ ஒருத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் படத்தை அப்படியே ஸ்மூத்தா முடிச்சிடுறாங்க.